ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பாதாம் பிசின் பயன்படுத்தி ஒரு 4 வகையான ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இந்த 4 ரெசிபிலே நம்ம எந்த கலர் சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வாங்க இந்த ரெசிபிலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம், இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5-10 நிமிஷத்துலேயே நல்லா ஊறி வந்துடும். நம்ம ஏற்கனவே பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம்ல, அது நமக்கு நல்லாவே அந்த தண்ணி அப்சார்ப் பண்ணி நல்லா ஊறி வந்துட்டு கொஞ்சம் சேர்த்தாலே போதும். இது போல் நல்லா ஜெல்லி போல் நிறையவே வந்துடும். பாதாம் பிசினில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி வெயில் காலங்களில் எடுக்கும்போது உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் வயிற்று புண்ணை குறைக்கிறதுக்குமே ரொம்ப நல்லது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான முறையில் செய்கிற மாதிரி சம்மர் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக புதினா இலை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் துருவி சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்பு சுவைக்கு தக்கன கொஞ்சம் கூட்டி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை இது போல் நல்லா அரைச்சிட்டு நான் இன்றைக்கி வடிகட்டி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வடிகட்ட வேண்டாம்னா நீங்கள் டைரெக்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா அந்த ஜூஸை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம அரைக்கும் போது சேர்த்து தண்ணியெல்லாம் சேர்த்து மொத்தத்தில் ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி பயன்படுத்தியிருக்கிறேன். இப்போ இதை மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பாதி லெமன், சின்ன சைஸ் லெமன் தான், அதோட விதை எடுத்துட்டு அந்த சாறை மட்டும் புழிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தண்ணி, மொத்தத்தில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இந்த ரெசிபி பண்ணிடலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல பாதாம் பிசின், அதுலேருந்து ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஊற வச்சுருந்தோம்ல சப்ஜா சீடு, அதையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் பாதாம் பிசின் பயன்படுத்தி செஞ்சுருக்குறோம். நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். கேரட்டோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் துருவோம்ல அதில் துருவி எடுத்துக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம இனிப்பு சுவைக்கு தக்கன வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 ஏலக்காய், பாதி லெமன், சின்ன லெமனில் பாதி லெமன் விதையை எடுத்து சேர்த்துருக்கிறேன். இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை இது போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ் ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருக்கிறேன். கூடவே நம்ம ஊற வச்சுருந்த சப்ஜா சீடையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு இதில் தேவைக்கு ஐஸ் க்யூப்போடு சேர்த்து நல்லா ஜில்லுன்னு குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதாம் பிசினில் நிறைய நன்மைகள் இருக்குது. தினமுமே நம்ம பாதாம் பிசின் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபினா நான் இங்கே ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பாதாம் பிசின், கொஞ்சமாக சப்ஜா சீடு சேர்த்துட்டு இதில் தேவைக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நம்ம டெய்லியுமே எடுக்கலாம். அது மாதிரி பாலில் கூட நம்ம பாதாம் பிசின் கலந்துட்டு தேவைக்கு இனிப்பு சுவைக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அடுத்த ஒரு சம்மர் ட்ரிங்க் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக புதினா இலை, கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கிறேன், விதையை எடுத்துகிட்டு தான் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு தண்ணி, தேவைக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இங்கே அரைச்சிட்டு ஃபில்ட்ரு எதுவும் பண்ணல, நான் டைரெக்டாகவே எடுத்துருக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஃபில்ட்ரு கூட பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஒரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் நம்ம ஊற வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் ஐஸ் க்யூப் கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம் பிசின் பயன்படுத்தி நல்ல ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க்லாம் நான் இங்கே வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் இருக்குது. அதோட பிளேலிஸ்ட் லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக்கோட ஹைப்பும் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் ஷேரும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.